நியூ மாம் சேலஞ்சில் பேபிக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பேபிக்கு நான் யூஸ் பண்ணுற பவுடர் அப்படின்னா லக்கிக்கு அவனுக்கு வந்து 3.25 வயசு ஆகுது. அவனுக்கு யூஸ் பண்ணுறதும் சரி, இப்போ ஹனிபிக்கு 3 மாதம் ஆகுது. அவனுக்கு யூஸ் பண்ணுறதும் அப்படின்னாக்க மம்மா ஹெர்த்தோடைய பேபி பவுடர் தான். குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் லக்கிக்குமே வந்து பவுடர் வந்து அப்போ யூஸ் பண்ணல. இப்போ ஹனிபிக்கு மட்டும் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, லக்கிக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அதே தான். என்னன்னாக்க நம்ம மை வைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஓகேவா? மை வைக்கிற இடத்துல பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாடி லோஷன் வந்து மம்மா எடுத்து ஃபேஸ்க்கு வந்து மம்மா எர்த்தோடைய ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ பவுடரும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மை வைக்கிற இடம் இந்த இடம் மட்டும் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து பவுடர் யூஸ் பண்ணுவேன். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த பவுடர் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தொகுறு தொகுறா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னாக்க குழந்தைக்கு வந்து எந்த அலர்ச்சியுமே இல்லாமல் சேஃபாக பார்த்துக்குது. நான் வந்து இதை வந்து ரொம்ப முகம் ஃபுல்லாக கழுத்து அங்கெல்லாம் அடிக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனோட தான் பண்ணுவேன். இப்போ வந்து ஜஸ்ட் பொட்டு வைக்கிற இடத்துல மட்டும் ஹனிபிக்கு யூஸ் பண்றேன். லக்கிக்கு ஃபுல்லாவே யூஸ் பண்றேன்.